அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ப்ரிப்பரேஷன்ல நல்லா போயிட்டு இருக்குங்களா? குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுல இருந்து நம்ம பார்ட் 3 வீடியோ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் நம்ம லைன் பை லைன் கடகடன் பார்த்தாதான் நமக்கு புரியும். இதுல வந்து ரிவிஷன் அப்படின்னாலுமே ஒரு லைனும் நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு லைன்லயும் இம்பார்ட்டன்டான திங்ஸ் இருக்கு. Mendel published his work on inheritance of characters in 1865. ஓகே, 1865லயே அவரோட ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணிட்டாரு. நீட் கொஸ்டின். மெண்டல் எப்ப அவரோட ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாரு? 1865ல. பட் அவரோட ஒர்க் 1900 வரைக்கும் அன்ரெகக்னைஸ்டா இருந்துச்சு. 1900 வரைக்குமே அன்ரெகக்னைஸ்டா இருந்துச்சு. 35 வருஷம். ஓகேங்களா? அன்ரெகக்னைஸ்ட். ஓகே, ஏன்? ஃபர்ஸ்ட்லி அதுக்கான ரீசன் என்ன? அவரோட ஒர்க்குக்கு ஏன் ரெகக்னிஷன் கொடுக்கல? ரீசன் வந்து கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி இன் ஹிஸ் டைம். என்ன கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி? இப்ப இருக்க மாதிரி இமெயிலோ வாட்ஸ்அப்போ வாட் எவர் இட் மே பி எதுவுமே அப்ப கிடையாது. ஜேர்னல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டிரான்ஸ்போர்டேஷனே ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கப்பல்ல போகணும்னா 15-20 நாள் ஆகும். அப்போ ஒரு கான்டினென்ட் விட்டு இன்னொரு கான்டினென்ட்லாம் போகணும்னா மாச கணக்கு ஆகும். ஃபிளைட்ல எல்லாம் போக முடியாது, வர முடியாது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் படிப்புக்குன்ட்டு இல்லை. அப்போ இமெயில் இல்ல, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்ல. அப்போ அவரோட ஒர்க் வைடா, அதாவது ரொம்ப அதிகமா பப்ளிஷ் ஆகல. அண்ட் ஹிஸ் ஒர்க் குட் நாட் பி வைட்லி பப்ளிசைஸ்ட். ரீசன் அதுதான். செகண்ட்லி, ஃபர்ஸ்ட் ரீசன் அவரோட ஒர்க் வைட்லி பப்ளிஷ் ஆகல, அதனால அதுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல. ரெண்டாவது, ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ். அப்ப அவர் வந்து ஃபேக்டர்னு சொன்னாரு. இப்ப நம்ம அது ஜீன்ஸ்ன்னு சொல்றோம். இன் மெண்டல்ஸ் வேர்ட்ஸ் இட் இஸ் எ ஃபேக்டர். ஜீனை மெண்டல் வந்து அவரோட வார்த்தைகள்ல ஃபேக்டர்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மையுடைய டிஸ்கிரீட் யூனிட்ஸ், தனித்தனியா இருக்கக்கூடிய, தட் கண்ட்ரோல் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரைட்ஸ், கேரக்டரை கண்ட்ரோல் பண்ண, எக்ஸ்பிரஷன் ஆகிற மார்பாலஜிக்கல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம அதுல பேர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு. அந்த அல்லீல்ஸ் எப்பவுமே பிளண்ட் ஆகாது, மிக்ஸ் ஆகாது. கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ஒரு ஜீன் அப்படின்னா, அவர் ஃபேக்டர்னு சொன்னார்னா 2 அல்லீல் இருக்கு, இது ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகவே ஆகாது வித் ஈச் அதர். வாஸ் நாட் அது அந்த அவர் சொன்னார் இல்லையா, ஜீன்ங்கிறது இருக்கு, அது ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதுதான் கேரக்டரை ட்ரைட்டை ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஸ்டேபிளா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுல 2 அல்லீல்ஸ் இருக்கு, அந்த 2 அல்லீல்ஸும் மிக்ஸே ஆகாதுன்னு சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்ப இருக்கவங்க பை ஹிஸ் contemporaries as an explanation for the apparently continuous variation seen in nature. So அவரோட போட்டியாளர்கள், சக ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவரோட எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபேக்டர்ஸ், அந்த அல்லீல்ஸ் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்? இயற்கையில பார்க்கும்போது வேரியேஷன் கண்டினியூஸா இருக்கு. கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது இங்க என்னன்னா, நம்ம ஸ்கின் கலர் எடுத்துக்கோங்க. ஒரு ரூம்ல 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருமே வேரியஸ் கலர்ஸ்ல இருப்பாங்க, வேரியஸ் அந்த ரேஞ்ச் ஆஃப் அந்த ஷேட்ல இருப்பாங்க. ஹைட் எடுத்துக்கோங்க. நம்ம சாரு கிளாஸ் போற முதல் நாள் என்ன பண்ணுவார்? கிளாஸ் டீச்சர் உயரப்படி நிக்க வைப்பாரு. அப்போ ஷார்டஸ்ட்ல இருந்து டாலஸ்ட் வரைக்கும் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ உயரம், கலரு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டினியூஸா வேரியேஷன் இருக்கு. ஆனா மெண்டல் என்ன சொன்னாரு? டால், டுவார்ஃப் வேரியேஷன் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும். அடுத்த ஜெனரேஷன்ல டால் மட்டும் வருது, டுவார்ஃப் வரல, F1ல, F2ல திருப்பி ரெண்டுமே வருது. இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ல கண்டினியூஸ் வேரியேஷன் நேச்சுரலா இருந்துச்சு, அதனால அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கல. தேர்ட்லி, மெண்டல்ஸ் அப்ரோச் ஆஃப் யூசிங் மேத்தமெட்டிக்ஸ். அவர் என்ன பண்ணாரு? 1000 பிளான்ஸ் எடுத்துட்டாரு, 3:1 1:1 9:3:3:1 to explain biological phenomena was totally new and unacceptable to many biologists of his time. So அவர் காலகட்டத்துல இந்த பயாலஜிஸ்ட் மேத்ஸ் எதுக்கு பயாலஜிக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லி வேண்டாம், தேவையில்லை, இவர் குழப்பறாரு அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அன்அக்செப்டபிள் அப்படின்ட்டாங்க. ஃபைனலி கடைசியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், தோ மெண்டல்ஸ் ஒர்க் சஜஸ்டட் தட் ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸ் வேர் டிஸ்கிரீட் யூனிட்ஸ், he could not provide any physical proof for the existence of factors or say what they were made of. So ஃபேக்டர்னு ரிசர்ச்ல எழுதி வச்சிருக்கிறீங்க, அந்த ஃபேக்டர்னு என்ன பிசிக்கலா ப்ரூஃப் காட்ட முடியல. ஏன்னா அப்ப மைக்ரோஸ்கோப் கூட கிடையாது, எப்படி காட்டுவாரு?
அதனால அவரோட ஃபேக்டருக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இப்போ 1900ல என்ன சார் ஆச்சு? ஏன்னா 1835ல அவர் 1865ல அவர் பப்ளிஷ் பண்ணாரு. 1865ல அவர் ஒர்க் பப்ளிஷ் பண்ணாரு. ஆனா 1900 வரைக்கும் அதை ரெகக்னைஸ் பண்ணல. 1900க்கு அப்புறம் எப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்க? அப்ப செத்து போயிட்டாரு. அப்பெல்லாம் செத்து போயிட்டாரு, உயிரோட இல்ல. ரெகக்னைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்ங்கிறாங்க. செத்து போயிட்டாரு. ஒரு கல்லறையில போய் தான் எழுதணும், நீதாயா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு. ஓகே, சோ தட் உழைப்புக்கு என்றும் ஊதியம் உண்டு இறந்த பிறகு கூட அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இவரு 1900ல 3 scientists, De Vries, Correns, von Schermach, independently rediscovered Mendel's result on the inheritance of characters. தனித்தனியா ஹியூகோ டி விரிஸ், கார்ல் கோரன்ஸ், வான் ஷெர்மாக் அப்படிங்கிற 3 சயின்டிஸ்ட் தனித்தனியா வேற வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க அவரோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்றாங்க. ஆல்சோ பை திஸ் டைம் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோபி, நிறைய மைக்ரோஸ்கோப்லாம் வந்துச்சு டிசைனா that were taking place, scientists were able to carefully observe cell division. So cell division, meiosis, mitosis அப்சர்வ் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கேரக்டர்ஸ் ஜீன்ஸ் மூலியமா கடத்துதுங்கிறதுக்கு பிசிக்கல் ப்ரூஃப் கிடைச்சிடுச்சு. This led to the discovery of structures in nucleus. நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்டா நம்ம ஜீனை சொல்றோம். appear to be double and divide just before each cell division. அதாவது நியூக்ளியஸ்குள்ள இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் டபுள் ஆகுது, டிவைட் ஆகுது பிஃபோர் செல் டிவிஷன். செல் டிவிஷனுக்கு முன்னாடி டபுளா டிவைட் ஆகி போகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. நியூக்ளியஸ்குள்ள இருக்க டிஎன்ஏ தான் டபுள் ஆகி டிவைட் ஆகுது. ஓகே, தீஸ் வேர் கால்ட் குரோமோசோம்ஸ். கலர்டு பாடி. குரோமா அப்படின்னாலே கலர்னு அர்த்தம். டை கலர் கொடுக்கும்போது அது கலரை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அதனால கலர்டு பாடிஸ். as they were visualized by staining. ஸ்டெயின்னா கலர் கொடுத்தா கலரா தெரிஞ்சது, அதனால அந்த குரோமோசோம்னு வச்சாங்க. By 1902 the chromosome movement during meiosis had been worked out. So 1902ல குரோமோசோமோட மூவ்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. வால்டர் சுட்டன் and Theodore Boveri noted that the behavior of chromosomes was parallel to the behavior of genes. இது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க. வால்டர் சுட்டன், தியோடர் பொவேரி, இவங்க தான் ஜீன்ஸ் குரோமோசோம் ரெண்டோட பிஹேவியரும் பேரல் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. used chromosome movement to explain Mendel's laws. So chromosomal movement யூஸ் பண்ணி மெண்டலோட லாவை எக்ஸ்பிளைன் பண்ணது வால்டர் சுட்டன் அண்ட் தியோடர் புவேரி, ரெண்டு சயின்டிஸ்ட். இவங்க எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க? மெண்டலோட லாவை ப்ரூஃப் பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க குரோமோசோம் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? சரி, recall that you have studied the behavior of chromosome during mitosis, equational division, and during meiosis, cell cycle, cell division படிச்சோம் chromosomal behavior எப்படி இருந்துச்சுன்னு. The important thing to remember are that chromosomes as well as genes occur in pairs. குரோமோசோமும் ஜீன்ஸும் எப்பவுமே பேரா தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு குரோமோசோம் இருக்கு அப்படின்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரா இருக்கும். இங்க ஏங்கிற குரோமோசோம் இருந்தா இங்க ஏ இருக்கலாம், இல்ல ஸ்மால் ஏ இருக்கலாம். அதே போல இங்கேயும் ஸ்மால் ஏ ஆர் ஏ இருக்கலாம். ஒரே லோக்கஸ்ல தான், ஒரே குரோமோசோம்ல தான் ஜீன்ஸ் அரேஞ்சா இருக்கும். ஸோ ஜீன் ஏங்கிற ஜீனும் பேரா தான் இருக்கு, குரோமோசோமும் பேரா தான் இருக்கு. இது குரோமோசோம் நம்பர் 1னா இதுவும் நம்பர் 1 இருக்கும், ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, the two alleles of a gene pair are located on the homologous sites. ஒரே சைட் on homologous chromosome, same chromosome. first chromosome na first chromosome. This is maternal, this is paternal. அம்மா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம், அப்பா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம். நமக்கு 46 இருக்குன்னா 23 அம்மா கிட்ட இருந்து வந்தது, 23 அப்பா கிட்ட இருந்து வந்தது. அந்த 23 பேருமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு 23 நம்பர் ஆஃப் பேரும் ஃபர்ஸ்ட் குரோமோசோம்னா அம்மாட்ட இருந்து வந்த ஃபர்ஸ்டும் அப்பாட்ட இருந்து வந்த ஃபர்ஸ்டும் ஒரே மாதிரி இருக்கும். செகண்ட்னா அம்மாட்ட இருந்து வந்த செகண்டும் அப்பாட்ட இருந்து வந்த செகண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே குரோமோசோம். மூக்குக்குரிய குரோமோசோம் செகண்ட் குரோமோசோம்ல ஒரு இடத்துல இருக்குன்னா அதே அப்பாட்ட இருந்து வந்த செகண்ட் குரோமோசோமோட ஒரு இடத்துல தான் மூக்குக்குரிய கேரக்டர் இருக்கும். அப்பதான் கரெக்டா எக்ஸ்பிரஸ் ஆகும். அதான் இங்க ஹோமோலாகஸ் சைட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தியோடர் பொவேரி அண்ட் சுட்டன் அண்ட் பொவேரிம்பாங்க. வால்டர் சுட்டன், தியோடர் பொவேரி மியாசிஸ் அப்ப குரோமோசோம் மூவ்மெண்ட்டை வச்சு நமக்கு மெண்டலோட லாஸை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. G1 ஃபேஸ்ல குரோமோசோம் இருக்கு, இடையில வந்து எஸ் ஃபேஸ்ல சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகும். டிஎன்ஏ டபுள் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரி குரோமோசோம் வந்து டிஎன்ஏ டபுள் கண்டென்ட் 2C கண்டென்ட்டோட இருக்கிறது 4C கண்டென்ட்டோட வந்துருச்சு G2 ஃபேஸ்ல. பட் ஸ்டில் குரோமோசோம் நம்பர் இங்க 2னா இங்கேயும் 2 தான். குரோமோசோம் நம்பர் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். மியாசிஸ்ல
நமக்கு குரோமோசோம்ஸ்லாம் பிரிஞ்சு மியாசிஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்ம் செல்ஸ்ல ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்துருச்சு, ஹேப்ளாய்டு குரோமோசோம், ஹேப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்துருச்சு. இத பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஹேப்ளாய்டு செல்குள்ளயும் ஒரு கேமிட்னு வச்சுக்கலாம். ஜெர்ம் செல்ஸ் ஆர் கேமிட்ஸ். கேமிட்ஸ்குள்ள ஒவ்வொரு குரோமோசோம் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த ஜீன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகல, பிளண்ட் ஆகல, ஜீன்ஸ் எப்படி செப்பரேட் ஆகுது அப்படிங்கறத மியாசிஸ் வச்சு நமக்கு சுட்டன் பொவேரி, தியோடர் ரெண்டு பேரும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேங்களா? தியோடர் பொவேரி, சுட்டன் அண்ட் பொவேரி, அதாவது வால்டர் சுட்டன் அண்ட் தியோடர் பொவேரி ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி, இந்த டேபிள் பாருங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப சிம்பிள். சுட்டன் அண்ட் பொவேரி சொன்னதுதான் பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஜீன்ஸ் வந்து எப்படி பேரலா இருக்குன்னு. ரெண்டும் ஒண்ணுதான். இது வந்து ஜீன் வச்சுக்குங்க, இத குரோமோசோம்னு வச்சுக்குங்க. இல்ல இத குரோமோசோம்னு வச்சுக்கோங்க, இத ஜீன் வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஜீன் அக்கர்ஸ் இன் பேர்ஸ்னா குரோமோசோமும் அக்கர்ஸ் இன் பேர்ஸ் தான். ஜீன்ஸ் வந்து டைம் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன்ல தனித்தனியா பிரியுது அப்படின்னா கேமிட்டுக்கு போகும்போது அதேதான் குரோமோசோமும் தனித்தனியா பிரிஞ்சு கேமிட் ஃபார்மேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இண்டிபெண்டன்ட் பேர் செக்ரீட் இண்டிபெண்டன்ட்லி. கேபிட்டல் Y ஸ்மால் y, கேபிட்டல் R ஸ்மால் r. கேபிட்டல் Y கேபிட்டல் R கூட சேரலாம், ஸ்மால் y கேபிட்டல் R கூட சேரலாம். கேபிட்டல் Y ஸ்மால் r கூட சேரலாம், ஸ்மால் y ஸ்மால் r கூட சேரலாம். சோ அப்போ ஒரு பேர் வந்து இன்னொரு பேரோட இண்டிபெண்டன்டா தான் செக்ரீட் ஆகுது. அதே தான் குரோமோசோம்க்கு. ரெண்டும் ஒண்ணுதான். Can you tell which of this column A, B represents chromosome and which represents gene? ரெண்டுல எதை வேணா எதுக்கு வேணா போட்டுக்கலாம். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? During anaphase of meiosis 1, the two chromosomes pairs can align at metaphase plate. So ரெண்டும் வந்து metaphase plateல வந்து independently வந்து நடுவுல அரேஞ்ச் ஆகி of each other. To understand this, compare the chromosome of 4 different colors in the left and right columns. Left column possibility 1 and possibility 2 கொடுத்திருக்காங்க. Then in the left column possibility 1, orange and green in segregating together. The ரெண்டும் ஒண்ணா பிரியுது. But in right hand column the orange chromosome segregating with red chromosome. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கிரீன் yellow ரெட் இருக்கு. இப்போ ஆரஞ்சு கிரீன் கூட செக்ரிகேட் ஆயிருக்கு, yellow ரெட் கூட செக்ரிகேட் ஆயிருக்கு. இங்க ஆரஞ்சு ரெட் yellow கிரீன் இருக்கு. இங்க ஆரஞ்சு ரெட் கூட இருக்கு, கிரீன் yellow கூட இருக்கு. இங்க என்ன சொல்ல வராங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, இது குரோமோசோம் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது, yellow கலர்ல இருக்கிறதும் குரோமோசோம் நம்பர் 1 தான். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது குரோமோசோம் 2ன்னு வச்சுங்க, இது குரோமோசோம் 2. ஓகேங்களா? இது ரெண்டும் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரிங் ஆகுதா? பேரிங் ஆகல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, டால். இதுவும் ஹைட் தான், கொஞ்சம் குட்டியா இருக்கு, ஏன்னா கலர் வேறையா இருக்கிறதுனால இது நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இவன் வந்து கலர், அதாவது இது டால் செடி, இது டுவார்ஃப் செடி. இது வந்து கலர் ஆஃப் த சீடுன்னு வச்சுக்குவோம். இது கிரீன் கலர், இது ரெட் கலர், எல்லோ கலர் வரும், எல்லோ கலர்னு வச்சுக்கோங்க, எல்லோ. ஆனா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, பட் ஞாபகத்துக்காக வச்சுக்கிறோம், எல்லோ கலர் வச்சுக்குவோம். இப்ப நல்லா பாருங்க, உயரமா இருக்கிற செடி கிரீன் கலர் சீடோட இருக்கு, உயரமா இருக்கிறது கிரீனோட இருக்கு. இது குள்ளமா இருக்கு, எல்லோ கலர் சீடு குள்ளமா இருக்கு, எல்லோ கலர் ஸ்மால் ஜி பொண்ணு ஆக்சுவலி. ஓகே, எல்லோ கலரோட இருக்கு. இப்போ இந்த உயரமா இருக்கிறது கிரீன் கலரோட கிராசிங் ஓவர் நடந்ததுனால கிரீன் கலரோட, உயரமா இருக்கிறது கிரீன் கலர் சீடோட இருக்கு. குள்ளமா இருக்கிறது கிரீன் கலர், எல்லோன்னு சொன்னோம், கிரீன் கலர் சீடோட இருக்கு. குள்ளமா இருக்கிறது கிரீன் கலர் சீடோட இருக்கு. எப்படி கேரக்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குது, கிராசிங் ஓவர் நடக்குதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இது. உயரமா இருக்கிறது கிரீன், குள்ளமா இருக்கிறது எல்லோ. ஓகேங்களா? இது அப்படியே செக்ரிகேட் ஆயிருக்கு. கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா உயரமா இருக்கிறது கிரீன் கலரோடையும், எல்லோ ரெட் கலர்ல இருக்கிறது எல்லோ கலர் சொன்னோம். குள்ளமா இருக்கிறது கிரீன் கலரோடையும் அப்படியே கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. இவன் கூட சேர்ந்துட்டான், இவன் கூட சேர்ந்துட்டான் இந்த கேரக்டர்ல, இந்த பாசிபிலிட்டி 2ல. சோ கிராசிங் ஓவர் மியாசிஸ் அப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு. ஜெர்ம் செல் ப்ரொடக்ஷன்ல நியூ கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் y,
இவங்க பேரண்ட்ஸ் வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோவா இருந்தாங்க, ரிங்கிள்டு கிரீனா இருந்தாங்க. ஓகேங்களா? சரி. ஆனா இந்த இதுல 4 டைப் ஆஃப் 9:3:3:1 F2ல ஃபார்ம் ஆனாங்க. இதுல 9 யாரு இருந்தா? ரவுண்ட் எல்லோவா இருந்தாங்க. சரி, பேரண்ட் மாதிரியே இருக்கு. 1 யாரு இருந்தா? ரிங்கிள்டு கிரீனா இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த மியாசிஸ் 1 அந்த பாசிபிலிட்டி 1ல சொன்ன மாதிரி. பாசிபிலிட்டி 2ல சொன்ன மாதிரியும் ரவுண்ட் கிரீன் and wrinkled yellow. இவன் வந்து பாத்தீங்கன்னா நான் பேரண்டல் கேரக்டர். இந்த நடுவுல இருக்க 2 பேரும் நான் பேரண்டல் கேரக்டரா ஃபார்ம் ஆனா இது ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 2 இவங்க டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் சொட்டன் அண்ட் பவேரி. சொட்டன் இல்ல சுட்டன். Sutton and Boveri argued that the pairing of separation of a pair of chromosome would lead to the segregation of a pair of factor they carried. Factor அப்படிங்கிறது ஜீன். ஸோ பேரிங் ஆஃப் குரோமோசோம் வந்து அதாவது பேர்டு குரோமோசோம் செப்பரேட் ஆகும்போது பேர்டு ஃபேக்டர்ஸ் ஆர் ஜீனும் செப்பரேட் ஆகும். Sutton united the knowledge of chromosomal segregation with Mendelian principle and called it chromosomal theory of inheritance. Chromosomal theory of inheritance என்ன? குரோமோசோம் எப்படி வந்து மியாசிஸ் அப்ப மூவ் ஆகுதுங்கிறத மெண்டலோட லாஸ் அதோட கம்பைன் பண்ணி சொன்னதுதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபாலோயிங் திஸ் synthesis of ideas, experimental verification of chromosomal theory of inheritance by இந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. experimental verification of chromosomal theory of inheritance. chromosomal theory of inheritance என்ன? குரோமோசோம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத மெண்டலோட லா ஆர் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கு பேரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதை சொன்னது யாரும் அந்த பாக்ஸ்ல பார்த்தோம்ல அதுதான். அந்த பேரலல் ஜீன் அண்ட் குரோமோசோம் பேரா இருக்கும் அதுதான். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். அதை கொடுத்தது சுட்டன் அண்ட் போவேரி, வால்டர் சுட்டன் அண்ட் தியோடர் போவேரி. ஓகே, இப்போ இதுக்கான ப்ரூஃப் யாரு, எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் யாரு கொடுத்தா? தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ், அவங்களோட ஒர்க் பண்ணவங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. led to discovering the basis for variation that sexual reproduction produced. So sexual reproductionல variation எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணாங்க. மார்கன் ஒர்க் வித் எ டைனி ஃப்ரூட் ஃபிளைஸ். ஃப்ரூட் ஃபிளைஸ்னா ஒண்ணும் இல்ல, பழ ஈக்கள். பழம், மாம்பழம், பலாப்பழம்லாம் வச்சு அது ஈ முக்கியது இல்லை, அதுதான் பழ ஈக்கள், ஃப்ரூட் ஈஸ். அதை வந்து ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் அப்படிமோ அதோட சயின்டிபிக் நேம். which were found very suitable for such studies. ஏன் சார் அது சூட்டபிளா இருந்துச்சு? ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் ஏன் எடுத்துக்கிட்டாங்க? சிங்கம் இருக்கு, புலி இருக்குது, எலி இருக்குது, நாய் இருக்குது, நரி இருக்குது. ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் அவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்க? They could be grown on simple synthetic medium in the laboratory. ஒரு பாட்டில்ல நான் துணியை வச்சு காட்டனை வச்சு அடைச்சிட்டு அது வெளியே வராத மாதிரி அடைச்சிட்டு அதுல சோத்தையோ இல்ல அது திங்கிறதுக்கு எதையாவது போட்டா அந்த பாட்டிலுக்குள்ளேயே அது என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆகிக்கிட்டு கிடக்கும். ஸோ லெபார்டரியில சிந்தட்டிக் மீடியம்னா நம்மளா ஃபுட்டு கொடுத்து, அதை சிந்தட்டிக்னா பிளாஸ்டிக்னு அர்த்தம் இல்லைங்க, அதுக்கு நம்மளே ஃபுட்டு கொடுத்து அந்த இடத்துல வளர வைக்கிறோம். அதான் வாட்டர் ஃபுட் எல்லாம் வச்சு. தே கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் இன் அபவுட் 2 weeks. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14 நாள்ல அடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு வந்துடும். அப்ப உங்களுக்கு ரிசல்ட் 2 பூச்சியை கிராஸ் பண்றீங்க, அதுக்கு எந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் காம்பினேஷன்ல பிறக்குறாங்கிறது 14 நாள் 2 weeksல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். And a single mating couple produce large number of progeny flies. So நமக்கு சாம்பிளிங் சைஸ் பெருசா இருக்கும் போது என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆல்சோ தேர் வாஸ் எ கிளியர் டிஃபரன்சியேஷன் ஆஃப் த செக்ஸஸ். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் யாரு மேல் யாரு ஃபீமேல் அப்படின்னு. ஏன்னா பூச்சிகள்ல வந்து மேல் ஃபீமேலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் ஜஸ்ட் பாருங்க, பெருசா இருந்தா ஃபீமேல், குட்டியா இருந்தா மேல், அவ்வளவுதான். The male and female flies are easily distinguishable. ஈஸியா நீங்க sexes பிரிச்சு பார்த்தலாம் because of the size of the flies. Also, it has many types of hereditary variations that can be seen with low power microscope. ஒரு சின்ன லென்ஸ் வச்ச மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதுல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், டிஃபரன்சஸ், ஐ கலர்ல டிஃபரன்ஸ் இருக்கும், விங்ல டிஃபரன்ஸ் இருக்கும், பாடி கலர்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் பழையக்கல்ல இருக்கு. ஸோ தட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் உள்ள பூச்சை மேட் பண்ண வச்சா 14 நாள் கழிச்சு என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் காம்பினேஷன்ஸ்லாம்
நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் பார்க்க போறோம். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். இது வரைக்கும் நடத்துனதுல கேட்கலாம். சார் பார்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒன்லி நோ ஜீன். எஸ் 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 செக்மெண்ட் ஆஃப் குரோமோ. இந்த இடத்துல நான் சொன்னதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும்பா. என்னன்னா டிஎன்ஏ இப்படி இருக்கு, எ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஜீன்னு சொல்றேன். இப்போ கவின் என்ன சொல்றாரு, சார் பார்ட் ஆர் எ செக்மெண்ட் ஆஃப் ஜீன் தானே, சார் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் தானே ஜீன் அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் எ குரோமோசோம், வாட் இஸ் எ டிஎன்ஏ? டிஎன்ஏங்கிறது 2.2 மீட்டர் நீளம் இருக்கு நமக்கு ஹியூமன் பீயிங்ல ஒரு செல்லுக்குள்ள. ஓகே, இது அந்த மீட்டர் நீளங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் மாறும். ஹியூமன் பீயிங்க்கு ஹியூமன் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்ல ஒரு செல்லுக்குள்ள டிஎன்ஏ எவ்வளவு இருக்கு, 2.2 மீட்டர் இருக்குது. ஓகே, இந்த டிஎன்ஏ தான் 46 குரோமோசோமா பிரிஞ்சு போகுது செல் டிவிஷன் அப்போ பேக்கிங் ஆகி போகுது. அப்ப டிஎன்ஏலயும் நமக்கு எல்லா ஜீன்ஸும் இருக்கு, 46 குரோமோசோமா டிஎன்ஏ தான் பேக் ஆகி போகுது, அதுலயும் ஜீன்ஸ் இருக்கு. ஸோ ஜீன்ஸ்ங்கிறது டிஎன்ஏலயும் எ செக்மெண்ட், குரோமோசோம்லயும் எ செக்மெண்ட். எ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஜீன் அப்படின்னு சொல்லலாம், எ செக்மெண்ட் இன் குரோமோசோம் இஸ் ஜீன் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ தான் 46 குரோமோசோமா நமக்கு பிரிஞ்சு போகுது செல் டிவிஷன் அப்போ. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. கவின்க்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கூட கொடுத்து நீங்க டவுட் கேட்கலாம். சரி, இப்ப நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். Linkage and recombination. Morgan carried out several dihybrid crosses in Drosophila to study genes that were sex-linked. ஏன் sex-linked? Sex-linked genesனா என்ன? X chromosome, Y chromosome இருந்தா அது sex-linked chromosome. நீங்க இங்க கேட்பீங்க sex-linked ஏன் சொல்றாங்க? நமக்கு தெரியும் XY chromosomes are sex chromosomes. X and Y குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸை செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ், X and Y குரோமோசோம்னா செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் அப்படிம்போம். ஸோ அதனால ஏன் அவர் செக்ஸ் லிங்க்டு குரோமோசோமை எடுத்துக்கிட்டாரு? மேல் அண்ட் ஃபீமேல்னு வச்சுக்கிட்டா ஈஸியா அடுத்த ஜென்ரேஷன்ல மேல் கிட்ட இருக்க கேரக்டர் ஃபீமேலுக்கு போதா, ஃபீமேல் கிட்ட இருக்க கேரக்டர் மேலுக்கு வருதா, சைல்டுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருதா அப்படிங்கறத பார்க்கும்போது கிராசிங் ஓவர் நடந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக அவர் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸை எடுத்துக்கிட்டாரு. The crosses were similar to and sex-linked chromosome na நமக்கு ரெண்டு different organism எடுத்து cross பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Okay, these crosses were similar to dihybrid crosses carried out by Mendel in peas. பட்டாணி தவிரத்துல மெண்டல் எப்படி டைஹைபிரிட் கிராஸ் பண்ணாரு அதுக்கு ஈக்குவல் தான். அப்போ எக்ஸ்பெக்டட் ரேஷியோ என்ன வரணும், 9:3:3:1 வரணும் phenotypic ratio. ஸோ அது வருதா அப்படிங்கறத பார்க்க போறாங்க. For example, Morgan hybridized yellow body, first character body character, second character white-eyed female. So first character body வந்து மஞ்சளா இருக்கும், கண்ணு வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் ஃபீமேலுக்கு. அதே brown bodied red-eyed males. So ஃபீமேலுக்கு மஞ்சள் கலர் பாடி, ஒயிட் கலர் ஐ. மேல் வந்து brown கலர் பாடி, சிவப்பு கண்ணு இருக்கு. And intercrossed their F1 progeny. F1 progeniesல என்ன பண்றாரு, intercross பண்றாரு அதோட progenies. He observed that two genes did not segregate independently of each other and the F2 ratio deviated. Linkage. F2 ratio deviated very significantly from 9:3:3:1 ratio. அதாவது linkage இங்க அவர் சொல்ல வராரு, எல்லோ பாடி ஒயிட் ஐ ஃபீமேல், பிரவுன் பாடி ரெட் ஐ மேல்ஸை இன்டர்கிராஸ் பண்ணினா உங்களுக்கு F2 ரேஷியோ 9:3:3:1 வரல, அதுல இருந்து டீவியேட் ஆயிடுச்சு. அப்போ ஏன் டீவியேட் ஆனிச்சு? மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப் நியூ தட் த ஜீன்ஸ் வேர் லொகேட்டட் ஆன் எக்ஸ் குரோமோசோம். ஒய் குரோமோசோம் கிடையாது, எக்ஸ் குரோமோசோம். ஏன் எக்ஸ் குரோமோசோம்? மேல்னா டபுள் எக்ஸ் குரோமோசோம், சாரி ஃபீமேல்னா எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், மேல்னா XY குரோமோசோம் இருக்கும். சோ ரெண்டு பேர்லயுமே இருக்க வேண்டிய காமனான குரோமோசோம் என்னவா இருக்கணும், எக்ஸ் குரோமோசோமா தான் இருக்கணும். அப்பதான் கிராசிங் ஓவர் நடக்குதா, ரீகாம்பினேஷன் நடக்குதான்னு நம்ம பார்க்க முடியும்.
and saw quickly that when the two genes in a dihybrid class were situated on the same chromosome, ரெண்டு ஜீன் சேம் எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. நீங்க அந்த லைன் படிக்கும்போது எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை அண்டர்ஸ்டாண்ட், எந்த வார்த்தை முக்கியம்னு பார்த்தா புரிஞ்சிடும். எந்த வார்த்தை முக்கியம் இல்ல, முக்கியம் கண்ணா பின்னான்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அத இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த லைனை படிச்சீங்கன்னா புரியாது. இதுதான் குழந்தைங்க நான் படிக்க டைம் அதிகமாகுது, எனக்கு எத்தனை தடவை படிச்சாலும் புரிய மாட்டேங்குதுன்னு ஏன் சொல்றாங்க? அந்த ரெண்டு லைன் படிக்கும்போது அந்த ரெண்டு லைன்ல எந்த வார்த்தைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அந்த லைன்ஸ். சோ டூ ஜீன்ஸ் டைஹைபிரிட் கிளாஸ்ல ஒரே குரோமோசோம்ல இருக்கு. மெண்டல் பண்ணும்போது ஒரே குரோமோசோம்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. பட் இங்க இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ஜீன்ஸ். எதுக்கு? இப்ப எல்லோ பாடி, பிரவுன் பாடி, ஒயிட் ஐ, ரெட் ஐ இருக்கு இல்லையா? இதுல இந்த ரெண்டு ஜீன்ஸும் எல்லோ பாடியும் ஒயிட் ஐயும் ஒரே குரோமோசோம்ல இருக்கு, ரெண்டு ஜீனும். அதே போல பிரவுன் பாடி, ரெட் ஐ ஒரே குரோமோசோம்ல இருக்கு, எக்ஸ் குரோமோசோம்ல இருக்குது. சரி, the proportion of parental gene combination were much higher than the non-parental type. 9:3:3:1 non-parental type 3:3 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வராம parental type ரொம்ப 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 ஜாஸ்தியா வந்துச்சு. ஓகே, parental type இங்க யாரு? அந்த yellow body white eye parental type, brown body red eye parental type. parental type ஜாஸ்தியாவும் recombinant type கம்மியாவும் வந்துச்சு. Morgan attributed this due to the physical association or linkage of the two genes and coined the term linkage. linkageங்கிற டேர்மை காயின் பண்ணது யாரு? நீட் கொஸ்டின். மார்கன். ஏன் காயின் பண்ணாரு? ஒரே குரோமோசோம்ல ரெண்டு ஜீன் இருந்துச்சுன்னா அது பேரண்டல் கேரக்டர் ஜாஸ்தியாகவும் நான் பேரண்டல் கேரக்டர் கம்மியாகவும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது ரெண்டு ஜீன் குரோமோசோம்ல க்ளோஸ்லி பிசிக்கல் லிங்கேஜ், பக்கத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு, ரெண்டும் பிசிக்கலி அட்டாச். அதுதான் காரணம். பிசிக்கலி க்ளோஸ்லி அசோசியேட்டட், பிசிக்கல் அசோசியேஷன் ரெண்டு ஜீன் இடையில இருந்ததுனால லிங்கேஜ் அப்படிங்கிற டேர்மை கொடுத்து அந்த பிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆன் யோர் குரோமோசோம் அந்த டேர்ம் ரீகாம்பினேஷன் to describe the generation of non-parental gene combinations. So recombination term சொல்லி recombination அப்படிங்கிறது non-parental gene combination அப்படிங்கிறதையும் சொன்னாரு. So linkage அப்படிங்கிறது parental கேரக்டரோட ப்ராஜெனிஸ்னா யங் ஒன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் physical association between two genes on a same chromosome. recombination அப்படிங்கிறது என்ன சொன்னாரு? non-parental ஜீன்ஸ் காம்பினேஷன்ஸ் ரீகாம்பினேஷன் அப்படின்னாரு. ஞாபகம் வச்சுங்க, நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன்ஸ். ஓகே, மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப் ஆல்சோ ஃபவுண்ட் தட் ஈவன் வென் ஜீன்ஸ் வேர் grouped in on the same chromosomes, some genes were very tightly linked, so very low recombination, while others were loosely linked, so higher recombination. ஸோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெரி டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ்ல லோ ரீகாம்பினேஷன் இருக்கும், வெரி லூஸ்லி அதாவது லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ்ல ஹையர் ரீகாம்பினேஷன் இருக்கும். ரீகாம்பினேஷன்னா நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஃபவுண்ட் தட் இப்போ கிராஸ் ஏங்கிறது வெரி டைட்லி லிங்க்டு ஜீன், கிராஸ் பிங்கிறது லூஸ்லி லிங்க்டு ஜீன். அது இப்போ பார்ப்போம் அந்த பிக்சர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஃபவுண்ட் தட் ஜீன்ஸ் ஒயிட் அண்ட் எல்லோ வேர் tightly linked and show only 1.3% recombination, while white and miniature wingங்கிறது குட்டியா இருக்கிற wing showed 37.2% recombination. இப்போ நல்லா கவனிங்க, recombination அப்படிங்கிறது நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன். நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் 1.3% தான் ஃபார்ம் ஆயிருக்கு, கொஞ்சமா வந்திருக்குன்னா அது டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ். நான் பேரண்டல் காம்பினேஷன் ரீகாம்பினேஷன் 37.2% வந்திருக்குன்னா அது loosely linked genes. His student Alfred Sturtevant used the frequency of recombination between genes pairs on the same chromosome as a measure of distance between genes and mapped their position on the chromosome. So genetic map சொன்னது மார்கனோட ஸ்டூடெண்ட் ஸ்டர்டிவன்ட். அவர் என்ன பேஸ் பண்ணி ஜீன் மேப் பண்ணாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எதை பேஸ் பண்ணி ஜீன் மேப் பிளாட் பண்ணார் அப்படின்னா frequency of recombination between gene pairs on the same chromosome. இதை அண்டர்லைன் பண்ணிங்க, frequency of recombination. இப்போ 1.3%ங்கிறது frequency of recombination.
37.2% frequency of recombination. 37.2% என்ன பண்ணுவாரு, வரைஞ்சுக்குவாரு லைனா. ஒரே குரோமோசோம் தான் ஒரு லைனா ரெப்ரசென்ட் பண்றோம். 37.2னா குரோமோசோம்ஸ் தள்ளி தள்ளி இருக்கு. 1.3னா குரோமோசோம் ஏபி குரோமோசோம் இருக்குன்னு வச்சுங்களேன், சாரி ஏபி ஜீன் தள்ளி தள்ளி இருக்கு. 37.2 அப்படின்னா 1.3னா அந்த ஏபிங்கிற குரோமோசோம் பக்கத்துல இருக்கு. ஜெனடிக் மேப். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷனை பேஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜ் சொல்றோம்ல, 1.3%, 37.2% ரீகாம்பினேஷன் நடந்திருக்குன்னு. அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் ஜெனடிக் மேப்பை உருவாக்குனாரு மார்கனோட ஸ்டூடெண்ட் ஸ்டர்ட் ஈவென்ட். ஓகேங்களா? டுடே genetic maps எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் as a starting point in the sequencing of whole genome. ஜீனோம்னா என்டையர் ஜீன்ஸ் நம்ம டிஎன்ஏல அரேஞ்ச் ஆயிருக்கும், அதை வந்து மேப் பண்றது. genomes as was done in the case of human genome sequencing project described later. நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் படிப்போம் அடுத்த சாப்டர்ல. ஓகே, இப்போ கிராஸ் ஏ கிராஸ் பி இது பாருங்க. கிராஸ் ஏ கிராஸ் பி. இப்போ இந்த பிக்சர்லயே உங்களுக்கு தெரியும், yellow and white பக்கத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் பக்கத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வைல்டு வெரைட்டி. yellow and வைல்டு வெரைட்டி. வைல்டு வெரைட்டினா மேல்ல இருக்கிறது. இது வந்து ஹைபிரிட் வெரைட்டி, புதுசா உருவான வெரைட்டி. இப்ப வந்து பாருங்க, F1 ஜெனரேஷன்ல இவனும் சேர்ந்திருக்கான். வைல்டு டைப் தான் வரும், Y பிளஸ் W பிளஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இவனும் சேர்ந்திருக்கான் மேல்ல. எல்லோ ஒயிட் வந்துருச்சு. இப்ப மேலோட கேரக்டர் வைல்டுல இருந்து என்னவாயிடுச்சு, ஹைபிரிட் வெரைட்டி மாதிரி வந்துருச்சு. ஃபீமேலு வைல்டு டைப்பா வந்துருச்சு. திருப்பியும் F1 ஜெனரேஷனை இன்டர் கிராஸ் பண்றோம். இவனோட கிராஸ் பண்றீங்க. கிராஸ் பண்ணா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பேரண்டல் டைப் 98.7% இன் கிராஸ் ஏ, recombinant type 1.3%. இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் நோட் போடுங்க. டயக்ராம் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ல பேரண்டல் டைப் 98.7% இருக்கும். ரீகாம்பினன்ட் டைப் நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன், அந்த டைப் வந்து நியூ ஜீன் காம்பினேஷன் 1.3% இருக்கும். இது டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் கிராஸ் ஏ. கிராஸ் பில பாருங்க, ஒயிட் அண்ட் மினியேச்சர் விங்கு, இது வைல்டு டைப். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்றச்ச பேரண்டல் டைப் 62.8% வந்தது. ரீகாம்பினேஷன் வந்து இதுதான் நீட் கொஸ்டின். நோட் பண்ணிங்க, இந்த வட்டம் போட்டிருக்க பாருங்க, 4 வட்டம் நீட் கொஸ்டின் இதுதான். ரீகாம்பினன்ட் டைப் 37.2% வந்துச்சு. அப்போ இது லூஸ்லி லிங்க்டு ஜீன் தள்ளி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இதுல கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இங்க கிராஸ் ஏ கிராஸ் பி எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. சரி, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ், பிளியோட்ராபி, இந்த ரெண்டையும் நம்ம இப்போ முடிச்சுடுவோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? நமக்கு பேர்லயே இருக்கு, பாலினா மெனி, ஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கேரக்டரை செவரல் ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதை பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிம்போம். ஸ்கின் கலரை 3 ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட ஹைட்டை 3 ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. ஒருவேளை நம்மளோட ஹைட்டை ஒரே ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் என்ன பண்ணிருப்பான், குழந்தை கருவுல இருக்கும் போதே அந்த ஹைட்டுக்கான ஜீனை போய் மாத்தி வச்சிருவான். ஒரு செல் ஜைகோட்லயே போய் அந்த நல்லா உயரமா வளர்றதுக்கான ஜீனை வச்சு விடும். என் பையன் நல்லா உயரமா வளரட்டும் அப்படின்னு வச்சுடுவாங்க. எல்லாம் உயரமா வந்துருவாங்க. ஆனா நேச்சர்ல உயரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 ஜீனை கண்டுபிடிச்சு மாத்துறதுக்குள்ள அந்த செல்லே டெஸ்ட்ராய் ஆயிடும். அதனாலதான் நமக்கு வந்து அந்த ஜெனடிக்ஸ்ல சில கேரக்டரை மாத்துறதுல கஷ்டம் இருக்கிறதுக்கு காரணம், ஒரு கேரக்டரை செவரல் ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்றதுனால. சரி, Mendel studied mainly described those traits that have distinct alternate. மெண்டல்ஸோட ஸ்டடி என்ன சொல்லுது, distinct alternate forms such as flower color. 2 alternate form இருக்கும். distinct alternate form, capital Y small y, capital T small t, அவ்வளவுதான். ஆல்டர்னேட்னால 2 ஃபார்ம் அவ்வளவுதான், which are either purple or white. அந்த மாதிரி வயலட் தான் பர்பிள்னு சொல்றாங்க இங்க. ஓகேங்களா? But if you look around, you will find that there are many traits which are not so distinct in their
occurrence. இப்போ ஃப்ளவர் கலர்ல ஒன்னு வெள்ளை இருக்கு அல்லது பர்பிள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஸ்கின் கலர்ல எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. கான்ட்ராஸ்டா இல்ல, ஆல்டர்னேட்டா இல்ல. ஹைட் ஆஃப் ஹியூமன் பீயிங் எவ்வளவு வேரியேஷன் இருக்கு, அதெல்லாம் காரணம். அண்ட் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா 5 feet, 5.1 feet, 5.2 feet, 5.3 feet, 5.4 feet, 5.5 feet, 5.5.1 feet, 5.5.2 feet. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா 6.5 feet வரைக்கும் இப்படி இததான் கிரேடியன்ட் அப்படிம்போம். கண்டினியூஸ் வேரியேஷன், அதுதான் கிரேடியன்ட் அப்படிம்போம். ஸோ கிரேட் நமக்கு புக் எக்ஸாம்ல கொடுக்குறாங்களா, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், கண்டினியூஸா அது மாதிரி gradient. For example, in humans, we don't just have tall or short people. உயரம் குள்ள மட்டும் இல்ல, two distinct alternatives கிடையாது, but a whole range of possible heights. குள்ளத்துல இருந்து, ஹைட்ல இருந்து, மீடியம் ஹைட்ல இருந்து, அதுக்கு இடையில எல்லாம் நிறைய ரேஞ்ச் இருக்கு. Such traits are generally controlled by 3 or more genes and are thus called, ஒரு கேரக்டர் ஹைட்ங்கிற கேரக்டர் ஹியூமன் பீயிங்ல more than 2 genes, 3 genes அல்லது more than 3 genes கண்ட்ரோல் பண்றதுனால அதை பாலிஜெனிக் ட்ரைட்ஸ் அப்படிம்போம். Besides the involvement of multiple genes, polygenic inheritance also takes into account of influence of the environment. ஸோ 3 ஜீன் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றாலும் கூட என்விரான்மெண்ட் இருக்கு. நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்டா தின்னு நல்லா ஓடி அத்லீட்டா இருந்தான்னா ஆக்சுவல் ஹைட் அவனுக்கு 5 feet தான் வரணும்னா கூட 5.5 வரைக்கும் வரலாம். கொஞ்சம் மாநிறமா இருந்தா கூட ஏசி ரூம்லயே இருந்து பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகாம இருந்தானா அவன் மாநிலத்தை விட கொஞ்சம் கலர் ஜாஸ்தியான மாதிரி தெரியுமா. ஸோ என்விரான்மெண்டல் கேரக்டர் இங்க இருக்கு. ஆக்சுவலி அவன் நல்லா ஒயிட்டா இருப்பான், ஆனா வெயிலையே தான் வேலை செய்யணும்னா ஸ்கின் டேனிங் அப்படிம்பாங்க, டேனிங் ஆனதுனால கருப்பான மாதிரி தெரியுமா. ஸோ என்விரான்மெண்டல் கேரக்டரும் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கு. ஹியூமன் ஸ்கின் கலர் இஸ் another classic example for this. In a polygenic trait, the phenotype reflects the contribution of each allele. ஒவ்வொரு அல்லீலுமே அதுல இன்வால்வ் ஆகும். The effect of the allele is additive. Additiveனா என்ன அர்த்தம், ஆடிங் ஆகிக்கிட்டே போகும். ஒரு அல்லீலோட இன்னொரு அல்லீல் சேரும் போது effect வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். To understand this better, let us assume that the 3 genes, assume தான் இது, ABC control skin color. In human, the dominant forms ABC responsible for dark skin color, and the recessive form small a, small b, small c is light skin color. The genotype with all dominant alleles எல்லாமே capital A, capital B, capital C, capital darkest skin color இருக்கும். எல்லாமே ஸ்மாலா இருந்தா lightest skin color இருக்கும். For example, 3 dominant alleles and 3 recessive alleles இருந்துச்சு அப்படின்னா intermediate skin color இருக்கும். இது பாருங்க, AABBCC கருப்பா பயங்கரமா இருப்பான். ஸ்மால் ஏ, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் பி, ஸ்மால் சி, ஸ்மால் சி, வெள்ளையா பால் மாதிரி இருப்பான். இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சிங்கிற ஒரு குழந்தை பிறந்தா மாநிறமா இருக்கும். இப்போ இவங்களோட இன்னொருத்தவங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி கலந்த அந்த மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணுக்கு இந்த பையனை மாநிறம் மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏனி ஒயிட் கலர்ல வரலாம், பிளாக் கலர்ல வரலாம், ஏனி டிஃப்ரெண்ட் கலர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட் எத்தனை ப்ரொடியூஸ் ஆகுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ 2 டைப் இருக்கு, 2 லெட்டர் இருக்கு. கேபிட்டல் சி ஒரு டைப், ஸ்மால் சி ஒரு டைப், 3ஐயும் பெருக்கணும். 2 4 4 2 8 டைப்ஸ் ஆஃப் கேமெட் வரும். அதே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அந்த நம்பர் போடுங்க 2. இது ரெண்டும் ஒரே டைப்பு, இது ரெண்டும் ஒரே டைப்பு. அப்போ 2 × 1 × 1 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட் தான் வரும். அப்போ கொஸ்டின்ல கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சிக்கு எத்தனை டைப் ஆஃப் கேமெட் வரும்னாங்கன்னா 2 லெட்டர், 2 ஆல்டர்னேட் லெட்டர், ஒன்னே ஒன்று தான், 4 டைப் ஆஃப் கேமெட் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ டார்க்னஸ் அண்ட் லைட்னஸ் ஆஃப் த ஸ்கின் இன் இண்டிவிஜுவலை நமக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட், பிளியோட்ராபி. We have so far seen the effect of a gene on a single phenotype trait. ஸோ பிளியோட்ராபிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜீனு, ஓகேங்களா, ஒரு ஜீனு ஒரு phenotype அல்லது ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்றத பார்த்தோம். ஒரு ஜீன் ஒரு கேரக்டர் அதை தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம்.
See, ஒரு கேரக்டர்ல செவரல் ஜீன் வந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணா பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படியே உள்டாவா சொல்லணும். ஒரு ஜீன் செவரல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணா பிளியோட்ராபி. அதான் இப்ப பார்க்க போறோம். There are, however, instances where a single gene can exhibit multiple phenotypic expressions. ஒரே ஒரு ஜீன் நிறைய phenotypic character express பண்ணும். Such a gene is called pleiotropic gene. The underlying mechanism of pleiotropy is, in most cases, is the effect of a gene on metabolic pathways which contribute towards different phenotypes. So, ஒரு gene several metabolic pathwaysல involve ஆகிறதுனால different phenotypes எக்ஸ்பிரஸ் பண்ணுது. மெட்டபாலிக் பாத்வேஸ்னா அந்த ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ், இந்த மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ், இதெல்லாம் மெட்டபாலிக் பாத்வேஸ்ல வந்துடும். An example of this is the disease phenylketonuria. சரி, phenylketonuria என்ன நடக்குது? Which occurs in humans. Humansல இருக்கக்கூடிய phenylketonuria, the disease is caused by mutation in the gene that codes for enzyme phenylalanine hydroxylase. phenylalanine hydroxylase. சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன், ஒரு ஜீன்ல மியூட்டேஷன் நடக்கிறதுனால இந்த என்சைமை கோட் பண்ணுது இல்லையா, அந்த ஜீன்ல மியூட்டேஷன் நடந்துருச்சு. phenylalanine hydroxylase ஜீன்ல உங்களுக்கு மியூட்டேஷன் நடந்துருச்சு. This manifests itself through phenotypic expression characterized by mental retardation and a reduction in hair loss, skin pigmentation. மனநலம் குன்றி விடுகிறது, ஹேர் லாஸ் ஆகுது, ஸ்கின் பிக்மெண்டேஷன் வருது. அப்போ ஒரு ஜீனு ஃபினைல் அலனைன் ஹைட்ரோலேசஸ் சிந்தசிஸ் பண்ற ஒரு ஜீன்ல மியூட்டேஷன் நடந்துச்சு. அதனால phenylketonuria அப்படிங்கிற டிசீஸ் வந்துச்சு. அந்த டிசீஸோட பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கு? மனநலம் குன்றி போகுது, ஒரு பினோடைபிக் எக்ஸ்பிரஷன். ரெண்டாவது ஹேர் குறைஞ்சு போகுது. மூணாவது ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் வருது. இந்த மூணு விஷயம் மூணுமே டிஃப்ரெண்ட் பினோடைபிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு ஜீன்ல மியூட்டேஷன் நடந்ததுனால, ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணதுனால மூணு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன், மூணு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை பினோடைபிக் எக்ஸ்பிரஷனை ரிலீஸ் பண்ணதுனால phenylketonuria-வை ஏற்படுத்துற அந்த ஜீன் மியூட்டேஷன். எந்த ஜீன்ல மியூட்டேஷன் நடக்குது? phenylalanine hydrolase என்சைம் சிந்தசிஸ் பண்ற ஜீன்ல மியூட்டேஷன் நடக்கிறதுனால நமக்கு பிளியோட்ராபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. ஒரு ஜீன் மியூட்டேஷன் நடந்து மோர் தென் ஒன் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது பிளியோட்ராபிக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க ரேஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க டவுட்டை கேட்கலாம். சரி, ஓகே, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you all.